ஒரு சில நாட்களுக்கு முன்பு தல என்று அன்போடு அழைக்கப்பட்ட அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் என்னை தலை என்று கூப்பிடாதீர்கள் ஏகே என்று கூப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா. அவரோட அடுத்த படமான விடாமுயற்சி அப்டேட்டை பத்தி தான் இந்த அப்டேட். நிறுத்தே, இப்போ என்ன பண்ண போற? அவங்க போட்ட போஸ்ட் எடுத்து நீ திரும்பி போட்டு இங்க பாருங்க முடி வெள்ளையா இருக்கு, அங்க பாருங்க கார் கவுந்து கிடக்கு அப்படின்னு டீ கோடு பண்ண அப்படின்னு காண்டாவாதீங்க. இது டீ கோடோ பின் கோடோலாம் கிடையாது. இந்த விடாமுயற்சி அப்டேட் பத்தின ஒரு அப்டேட். அது என்னவென்றால் யூசுவலாவே விடாமுயற்சி அப்டேட் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க, எக்ஸ் வலைத்தளத்தில் சுரேஷ் சந்திரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாரு, ராஜா அப்டேட் வேணுமா, கண்டிப்பா தரேன், அதுக்கு நீங்க 7:03 வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை விடுவார். அது என்னன்னு பார்த்தா ஆளே இல்லாத ரோட்ல நம்ம ஏகே மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருப்பாரு பேக தூக்கின்னு. இது ஒரு அப்டேட்டாமா? சரி சார், இது அப்டேட்னு ஒத்துக்கிறோம், அடுத்த அப்டேட்டாவது கொஞ்சம் சிறப்பா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டா கவலைப்படாதீங்க, அடுத்த அப்டேட் 8:02 வந்து சேரும் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு அக்கா, அந்த மாதிரியே ஒன்னு போடுவார் போஸ்ட். சரி, அதாவது சிறப்பா வருமா அப்படின்னு பார்த்தா இந்த கோயில் திருவிழா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, சாமியோட போட்டோவை பெருசா போட்டு கீழே இப்படிக்கு NCK பாய்ஸ் ABC பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்ச மாதிரியான போட்டோ எல்லாம் குட்டி குட்டியா போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி நம்ம ஏகேவோட போட்டோவை பெருசா போட்டு கீழே யாருனே தெரியாத ஆளுங்க மூஞ்செல்லாம் குட்டி குட்டியா போட்டு அடுத்த அப்டேட் வந்து விட்டது அப்படின்னு ஒரு போஸ்டரை போட்டு விட்டுறாங்க. சார் வெறுப்பேத்தாதீங்க சார், அந்த பக்கம் என்னன்னா கோட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி செப்டம்பர் 5 படமே ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் அடுத்த படத்துக்கே அப்டேட் வந்துருச்சு. ஆனா நீங்க அப்டேட் கொடுக்குறேன்ற பேர்ல ஆடி மாசத்துல கூழ் ஊத்துற போஸ்டர் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா அதுக்கும் நம்ம சுரேஷ் அவர்கள் கவலைப்படாதீர்கள், அடுத்த அப்டேட் சரியாக ஆகஸ்ட் 20 மாலை 4:33 உங்களை வந்தடையும் அப்படின்னு போட்டிருந்தார். அந்த போஸ்டர் என்னன்னு பார்த்தா அதுலயும் அதே தான். நம்ம ஏகே மொரப்பா யாரையோ பார்த்துட்டு இருக்காரு, கீழே அதே ரோடு ஆளே தெரியாத ஒருத்தர் மீசையை முறுக்கிட்டு இருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்டேட்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றது அப்படிதானே சார்? சரி சார், அது கூட பரவாயில்ல சார், அது என்ன ஒன்னு 5 மணின்னு போடணும், இல்ல 5:30 போடணும், இல்ல 7, 7:30 அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு போட்டா பரவாயில்ல. 7:03, 8:02, 7:21 இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம ஒவ்வொரு டைம்ல ரிலீஸ் பண்றீங்களே, இது எல்லாத்துக்கும் படத்துல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குதா, இல்ல நீங்க நல்ல நேரம் பார்த்து ரிலீஸ் பண்றீங்களா? ஒன்னும் புரியல சார். நம்ம ஏகே ஃபேன்ஸும் அப்டேட்ஸ்னா சாங் ரிலீஸ் எப்போ, ட்ரெய்லர் எப்போ, இல்ல எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி புதுசா ஒரு கேஸ்ட் இதுல வராங்க அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் நம்மாலே கேஸ்ட ஒவ்வொருத்தரா ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா அப்டேட் ஆமா. இத பார்த்து நம்ம ஏகே ஃபேன் சும்மா இருப்பாங்களா? ஹலோ மிஸ்டர் சேகர் சார், இது விடாமுயற்சியா இல்ல நடைபயிற்சியா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஏற்கனவே நம்ம பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒரு சில போஸ்டரை பார்த்தாவே இந்த படம் அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் தான், அந்த படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லி கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில 1997 பிரேக் டவுன் அப்படின்ற படத்தை தான் ரீமேக் பண்ணதா சொல்றாங்க. என்னது ரீமேக்கா? எதை வச்சியா சொல்ற அப்படி நானும் போய் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா எல்லாருமே பிரேக் டவுன் போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட கதையை எடுத்து பார்த்தா ஒரு ரிமோட் லொகேஷன்ல ஒரு கணவனும் மனைவியும் தனியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ பொசுக்குன்னு பிரேக் டவுன் ஆகி போச்சு. ஐயோ இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கா கூப்பிட்டு வர்றதுக்காக அந்த மனைவி ஒரு ட்ரக்ல ஏறி டிரைவரோட போறாங்க. சரி மெக்கானிக்க கூப்பிட்டு இப்போ வந்துருவாங்க அப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கணவர் காத்திருந்து பாக்குறப்போ கடைசியா தான் தெரியுது அந்த கணவருக்கு அந்த டிரைவர் நம்ம மனைவிக்கு ஹெல்ப் பண்ணல, கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்னு. இத பார்த்தா அந்த கணவன் என் பொண்டாட்டியை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு என்னென்ன ரிஸ்க் எடுக்கிறாரு, அதனால வர்ற பிரச்சனைகள். இதுதான் இந்த பிரேக் டவுன் படத்தோட ஒன்லைன். இப்படிதான் நம்ம பசங்க சோசியல் மீடியால கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவங்க படத்தை ரிலீஸ் பண்றாங்களோ இல்லையோ, இப்ப AI வேற கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது. அதனால இவங்க ரிலீஸ் பண்ற ஒரு சில அப்டேட்ல இருக்கிற போட்டோவை எடுத்து இன்னொரு பக்கம் பிரேக் டவுன் கதையை சுட்டு கையோட AI யூஸ் பண்ணி மூஞ்செல்லாம் ரெடி பண்ணி படத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க போல இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக நம்ம தலைவர் தளபதி சூர்யா இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த படத்துக்கு ரெடியாகி போயிட்டே இருக்காங்க. ஆனா இங்க இப்போ வரைக்கும் அட்லீஸ்ட் தீபாவளிக்காவது ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி ஏகே ஃபேன்ஸ் மத்தியில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கி உள்ளது.